மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 1ல் நமக்கு 3வது பாடம் வந்து மின்னிங்கிற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ நியூ சிலபஸ் 2026 நியூ சிலபஸ்க்கான ஆன்சர். நம்ம ஏற்கனவே பாடம் 1 பாடம் 2 போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்கும்போது பாருங்கள். இப்போ நம்ம இந்த மின்னி பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, இது வந்து நமக்கு ஒரு பாடல். ஸோ இந்த பாடலை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இந்த பாடல் வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே பாருங்கள், செய்து பழகலாம் கொடுத்துருக்காங்க. அதில் பாடலில் பிடித்த சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 10 இது எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே பாடல் பார்த்தோம்ல, அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச சொற்கள் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சொற்கள் எதுனாலும் 10 எழுதலாம். அந்த பாடலில் இருக்கிற சொற்களை நான் 10 சொற்கள் எழுதியிருக்கேன், நீங்கள் இதையும் எழுதலாம். இல்லாட்டி உங்களுக்கு அந்த பாடலில் பிடிச்ச வேறு சொல் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அதை என்ன செய்யலாம், அதையும் கூட எடுத்து எழுதலாம். பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்கள், 10 சொற்கள் எழுதியிருக்கேன். சின்ன, அன்னை, இரவில், பகலில், மின்மினி, மணிகள், சிரிக்கும், செல்வீர், மீன்களே, வெள்ளை. ஸோ இந்த 10 சொற்கள் எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த 10 சொற்கள் தான் எழுதணும் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச 10 சொற்களை வந்து எடுத்து எழுதலாம். ஸோ நீங்கள் இதையும் கூட எழுதிக்கலாம். ஸோ இதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. கொஞ்சம் வீடியோவை ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம மேலே சொற்கள் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அது மாதிரி சொற்கள் எழுதியிருப்பாங்கள்ல, அதில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து அதிகமாக நீங்கள் எழுதிருக்கீங்களோ அவங்க பேரை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் எத்தனை சொற்கள் வந்து ஒரே மாதிரி எழுதிருக்கீங்களோ அந்த சொற்கள், இப்போ 5 சொற்கள் ஒரே மாதிரி எழுதிங்கன்னா இந்த கோட்டில் வந்து அந்த எத்தனை சொற்கள் எழுதிருக்கீங்களோ அதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. 5 சொற்கள்னால் 5ன்னு போட்டுக்கோங்க, 6னா 6, 2னா 2. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் எத்தனை சொற்கள் ஒன்று போல் எழுதிருக்கீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பாடலில் அடிக்கோடிட்டு எழுதுக. ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாடலில் புதிதாக தெரிந்து கொண்ட சொற்கள் எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு மேலே பாடல் கொடுத்தாங்களா, நம்ம அதில் தான் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் எழுதி காமிக்க, அதை நீங்கள் நினச்சிக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். நமக்கு வந்து நிற்கிறீர்ங்கிற சொல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதே ஓசையில் வர மாதிரி மித்த சொற்கள் அந்த பாடலிருந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், நிற்கிறீர், வருகிறீர், பார்க்கிறீர். ஒரே மாதிரி ஓசையில் முடியுதா, அதை எழுதிக்கோங்க. அடுத்து சின்ன வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொரு சொற்கள் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா சின்ன, இன்னொன்று வந்து என்ன. ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து 2வது, பாடலில் புதிதாக தெரிந்து கொண்ட சொற்கள். ஸோ நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்களா, அந்த பாடலில் உங்களுக்கு புதிதாக அந்த சொற்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கண்டீங்க சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 2 சொற்கள் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு சொற்கள் வந்து புதிதாக இருந்துச்சுன்னா அதை கூட எழுதிக்கலாம். அந்த பாடல் கொடுத்துருந்தாங்களா அதுலேருந்து தான் எடுத்து எழுதணும். மின்மினி, பட்டப்பகலில். ஸோ இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்கள், தொடர் எழுத சொல்லியிருக்காங்க. வந்து ஒரு 2 நண்பர்கள் படம் போட்டு சுற்றி என் நல்ல நண்பன் நீ. ஸோ இதை வந்து என்ன செய்யணும், தொடராக வந்து எழுதணும். தொடராக எப்படி எழுதலாம், நீ என் நல்ல நண்பன். ஸோ எழுதியாச்சா. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பலாப்பழம் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பூ கொடுத்துருக்காங்க, ஒரு யானை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இது எல்லாத்துக்குமே ஒரு தொடர் அமைச்சு எழுதணும். இந்த படத்தை வச்சு தொடர் அமைச்சு எழுதணும். ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் காமிக்க, பார்த்து எழுதிக்கோங்க. பலா வாங்கி வருவோம். வாங்குறது ஒரு எழுத்து இருக்குது. அடுத்து பலாவில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 எழுத்து. வாங்கி நமக்கு எத்தனை எழுத்து இருக்குது, 3 எழுத்துக்கள் இருக்குது. அடுத்து வருவோம்ல 4 எழுத்து. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு கீழே இருக்கிறதுலையும் ஒரு எழுத்து உள்ளது, 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து. ஸோ வர மாதிரி ஒரு தொடர் அமைக்கணும். அடுத்து நமக்கு ஒரு பூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து ஐ கொடுத்துருக்காங்க, நீல 2 எழுத்து. அடுத்து 3வது வந்து நமக்கு ஒரு டேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு என்ன எழுதிக்கலாம், மலர்னு சொல்லி எழுதிக்கலாமா, எழுதிக்கோங்க, மலர். அடுத்து பூத்தது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஒரு தொடர் எழுதணும். என்ன தொடர், ஐ நீல மலர் பூத்தது, ஐ நீல மலர் பூத்தது. ஸோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒரு சிறுமி வந்து ஒரு யானை பொம்மை செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதே நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து வர மாதிரி ஒரு தொடர் அமைக்கணும். ஐங்கிறது ஒரு எழுத்து, அவங்க நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ 2 எழுத்துக்கு நம்ம என்ன எழுதலாம், இதை எழுதிக்கோங்க. ஐ யானை பொம்மை செய்தாள், யானை பொம்மை செய்தாள். ஐ சேர்த்து அப்படி எழுதிக்கோங்க. ஐ யானை 2 எழுத்து இருக்கா, பொம்மையில் 3 எழுத்து இருக்குது, செய்தாளில் வந்து யானை 4 எழுத்து இருக்குது. ஸோ நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தொடர்ந்து எழுதுக சொல்லியிருக்காங்க. தேடி தேடி தேனி வந்தது, பறந்து பறந்து பருந்து வந்தது, வளைந்து வளைந்து வண்டு வந்தது, மின்னி மின்னி மின்மினி வந்தது. ஸோ நமக்கு சைடில் என்ன செஞ்சுருக்காங்க, அதோட படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஓணான் கொடுத்துருக்காங்க, ஒரு நத்தை, ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம இதில் மாதிரி என்ன செய்யணும், அந்த தொடர் வந்து எழுதணும். நான் ஆன்சர் எழுதுகிறேன், அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க.
ஆன்சர் பாருங்கள். முதல் வந்து ஓடி ஓடி என்னது, அந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓனான் வந்தது. அதை எழுதிக்கோங்க. ஓடி ஓடி ஓனான் வந்தது. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நகர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது. அதை எழுதிக்கோங்க. நகர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது. அடுத்து நமக்கு அடுத்து என்ன படம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆடு படம். கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆடி ஆடி. ஸோ ஆடி ஆடி ஆடு வந்தது. அவ்வளோ, அந்த 3 லைனை மட்டும் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். அடுத்து பாருங்கள், நமக்கு ஒரு சிந்தித்து விளைவிக்க கொடுத்துருக்காங்க. அதில் அம்மா வெள்ளரிக்காய் மிகவும் சுவையாக இருக்கிறதுன்னு சொல்லி நமக்கு வந்து முகிலன் சொல்கிறான். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த வெள்ளரிக்காவை நான் விளையும் இடத்துலையே வாங்கினேன். அதாவது அந்த வெள்ளரிக்காய் எங்கே வாங்கி, தோட்டத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ நான் தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இப்போ அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அம்மா வெள்ளரிக்காய் வாங்கிய இடம் எது? அம்மா எங்கே வாங்கினாங்க, சந்தையில் வாங்கினாங்களா, காய்கறி கடையில் வாங்கினாங்களா, தோட்டத்தில் வாங்கினாங்க? நமக்கு ஆன்சர் தெரியும். நமக்கு என்னது, எங்கே வாங்கினாங்க, தோட்டம். ஸோ 3வது படம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பின்பற்றி எழுதுக பாப்பாவின் பொழுதுபோக்கு. அந்த பாப்பா பொழுதுபோக்கு என்ன, பாட்டு பாடுவது, பாட்டு கேட்குறது, நடனம் ஆடுவது. இப்போ உங்களோட பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தான் அதுக்கு ஆன்சர் எழுதணும். உங்களோட பொழுதுபோக்கு என்னது, நீங்கள் வந்து படம் வரையுதல், விளையாடுதல், ஸோ அது அந்த மாதிரி உங்களுக்கு பொழுதுபோக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எழுதணும். பாருங்கள் ஆன்சர், பாட்டு கேட்பேன், படம் வரைவேன். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது பொழுதுபோக்கு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், நமக்கு வாங்கலாம். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இது 3 எழுத்து பெயர், இறுதி 2 எழுத்து வந்து நாய். இது ஒரு விலங்கு. ஒரு விலங்குல லாஸ்ட் 2 எழுத்து நாயின்னு சொல்லி முடிகிற மாதிரி வருமா. அப்படின்னா அது என்ன விலங்கு, ஓநாய். அதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஓநாய். அடுத்து நமக்கு இது வந்து நம்ம கேட்டிருக்காங்க. இது 4 எழுத்து பெயர், 4 எழுத்து இருக்குமா. இறுதி 2 எழுத்து வந்து நீர். லாஸ்ட் 2 எழுத்து என்ன வருமா, நீர் வருமா. தென்னை மரத்தில் கிடைக்குமா. அப்படின்னா நமக்கு என்ன வரும், நமக்கு ஆன்சர் இளநீர். இளநீர் 4 எழுத்து இருக்குதா, லாஸ்ட் 2 எழுத்து என்ன இருக்குது, நீர் இருக்கா. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, இளநீர். இளநீர்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், உரி எழுத்து எழுதுக, மெல்லின மெய்யெழுத்து எழுதுக. மெல்லின மெய்யெழுத்துக்கு 4 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களா, அதில் மெல்லின மெய்யெழுத்து எழுதுனா இம். அடுத்து நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, நெடில் எழுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நெடில் எழுத்து பாருங்கள், இதில் வந்து எது நெடில் எழுத்து, ஆவன்னா தான் நெடில் எழுத்து, ரைட் தானே. ஆ தான் நெடில் எழுத்து, அதை வந்து எழுதணும். எது நமக்கு என்ன வார்த்தை கிடைக்கு, ஆப்பம். சரியா, ஆப்பம்ங்கிறது வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். இது வந்து குறியில் எழுத்து, ஆங்கிறது குறியில் எழுத்து, இத்துங்கிறது என்னது, மெய் எழுத்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்றுக்குட்டி என்ன செய்யுது, துள்ளி குதிக்குது. சரியா, இப்போ நமக்கு கன்றுக்குட்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, இப்போ அது என்னெல்லாம் பண்ணி துள்ளி குதிக்கு. அது எதுக்கு, புல் மேய்தா, புல் சாப்பிடல, அது ஒளிஞ்சிருக்கா, இல்லை. அப்போ அதுக்கு இன்னொன்று மரத்தின் கீழ் உள்ளது. சரியா, மரத்திற்கு கீழே உள்ளது துள்ளி குதிக்குது. ஸோ அந்த நம்ம கொடுத்துருக்கிறதுல அந்த 2 கரெக்டாக ஆன்சர். ஸோ என்ன செஞ்சுருக்காங்க, டிக் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நமக்கும் அதே மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஒரு கிளி கொடுத்துருக்காங்க. கிளி என்ன செய்யுது, வானில் பறக்குதா, இல்லை. கிளையில் அமர்ந்திருக்கா, ஆமாம். கிளையில் என்ன செஞ்சுருக்கு, அமர்ந்திருக்கு. அடுத்து என்ன செய்யுது, பழம் தின்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, பழம் தானே சாப்பிடுது, ரைட்டு. அடுத்து வீட்டின் மேலே உள்ளது, வீட்டின் மேலே இருக்கா, இல்லை. ஸோ இந்த 2 தான் ஆன்சர் வரும். அதை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நானும் படிப்பேன், வண்ணம் விழுவேன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் படிச்சுட்டு சைடில் நமக்கு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கலர் அடிக்கணும். அது வந்து உங்களோட தான், நீங்கள் என்ன கலர் வேணால் அடிச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இதை படிச்சுட்டு என்ன செய்யணும், இது என்ன செய்யணும், இந்த பட்டை அந்த பலூன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கலர் கொடுக்கணும். அடுத்து பாருங்கள், நெடில் எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்துறத சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்னெல்லாம் நெடில் எழுத்துலாம் இருக்குது பாருங்கள். அடைங்கிறது நெடில், ஆங்கிறது நெடில் எழுத்தா, இல்லை. ஸோ அது வந்து குறியில் எழுத்து, அது வராது. அடுத்து பாருங்கள், ஏலக்காய். ஏலக்காய் ஏங்கிறது என்னது, நெடில் எழுத்து. அப்படின்னா அது வந்து ஆன்சர் தான். நெடில் எழுத்தில் தொடங்குற சொல். இப்போ ஆவணிங்கிறது நெடில் எழுத்தா, குறியில் எழுத்தா, ஆங்கிறது நெடில் எழுத்து தான். ஸோ அது ஆன்சர் வரும், ஆவணின்னு எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இடியாப்பம். ஈங்கிறது குறியில் எழுத்து. ஸோ அது நமக்கு ஆன்சர் வராது. அடுத்து பாருங்கள், 3 தொடர்களுக்கும் பொருந்தும் ஒரே படம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தோட்டத்தில் செடி இருக்கான். தோட்டத்தில் எல்லாத்துலேயும் தான் செடி இருக்குது. சரியா, ஃபஸ்ட்டு இதில் வந்து பூந்தொட்டியில் இருக்குது. ஸோ அது கிடையாது. அப்போ இது ஆன்சர் நமக்கு வராது. ஃபஸ்ட்டு 2ல் தான் தோட்டத்தில் செடி இருக்குது. அடுத்து செடியில் பூ இருக்குது. ஆமாம், 2லேயுமே என்ன இருக்குது, செடியில் பூ இருக்க தான் செய்யுது. அந்த பூவில் என்ன இருக்கும்னா, வண்டு இருக்குமா. ஸோ வண்டு இதில் எங்கே இருக்குன்னா, ஃபஸ்ட் 1ல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 1 டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஆன்சர். அடுத்து பாருங்கள், விடை எழுதுக. பூனைக்குள் பூனைக்கு பயந்து எலி பானைக்குள் நுழைஞ்சிருக்கு. என்ன செஞ்சிருக்கு, பூனையை பார்த்து பயந்து எலி எதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருச்சான், பானைக்குள்ளே போய் ஒழிஞ்சிருச்சான். இப்போ இதுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பானைக்குள் நுழைந்தது எது பானைக்குள்ளே போய் நுழைஞ்சது, எலி தான். எதை பார்த்து பயந்து போய், பூனையை பார்த்து பயந்து போய் எலி வந்து பானைக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. ஸோ எலி எழுதிக்கோங்க. பயந்தது எது பயந்தது, எலி தான் பயந்தது. ஸோ 2க்குமே ஆன்சர் நமக்கு என்னது தான், எலின்னு எழுதிக்கோங்க.
அடுத்து வரும் தொடர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? மரம் தந்த பூ, மரத்துலேருந்து நமக்கு என்ன வருது? பூ வருது. அடுத்து பூ தந்த காய், அந்த பூ தான் என்னவா மாறுது? காயாக மாறுது. அந்த காய் தந்த பழம், அந்த காய் தான் என்னவா மாறும்? பழமாக மாறும். அடுத்த லைன் நம்மளால சொல்லியிருக்காங்க. இங்கே சைடில் ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. அந்த 3ல் எது வரும் கேட்டிருக்காங்க. பழம் தந்த மேகம் கொடுத்துருக்காங்க. பழம் மேகமாக தரும், அப்போ அது ஆன்சர் கிடையாது. பழம் தந்த விதை, ரைட் தானே? பழத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? விதை வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. பழம் தந்த விதை, ஆன்சரை எழுதிக்கோங்க. பழம் தந்த விதை, இதான் வந்து ஆன்சர், எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன செய்யலாம்? இப்போ நமக்கு ஒரு 3 படம் கொடுத்துருக்காங்க. கப்பல் செய்கிறாங்க. கப்பலை என்ன செய்வாங்க? மிதக்க விடுவாங்களா, பறக்க விடுவாங்களா, உருட்டி விடுவாங்களா? நம்ம என்ன செய்வோம்? மிதக்க விடுவோம். தண்ணியில் மிதக்க விடுவோம். ஸோ மிதக்க விடுவோங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோடு போட சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து படத்தில் பாதி இல்லை, அதை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? கோடு. இந்த ஒரு மாதிரி படம் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து எதில் நமக்கு வரும்? மின்மினி பூச்சியில் வரும். சரி, பட்டாம்பூச்சியில் வரும். ஸோ பட்டாம்பூச்சிக்கு நேராக ஒரு போட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு ஒரு பூவோட படத்தில் பாதி வந்து காணும். ஸோ இந்த பூ படம் நமக்கு எங்கே இருக்குது? கண்டுபிடிங்க. தெரியல, சரி லாஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 3வது பாருங்கள், இந்த பூ நமக்கு எதுலேருந்து வருது? இந்த இருக்குது பாருங்கள், இதில் வரும், ரைட் தானே? ஸோ அதுலேருந்து பாதி தான் நமக்கு காணாமல் இருக்குது. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து இந்த ஆமையோட பாதி தான் வந்து இது. அடுத்து பாருங்கள் பட்டர்ஃப்ளையோட இது எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளைக்குள்ளது இது. அதுக்கடுத்து இந்த மின்மினி பூச்சிக்குள்ளது வந்து இது. இந்த பூவோட படம் இந்த இருக்குது பாருங்கள், பூவோட படம். ஸோ அவ்வளோதான். அங்கே வந்து மிஸ்ஸாக இருக்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? அதை வந்து பொருத்தணும். அவ்வளோதான், இதான் ஆன்சர். இதை வந்து அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதோட நம்ம ஆன்சர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வந்து அழகு 2 மீனுவின் வண்டிங்கிற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.